எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நல்ல க்ரீமியாக ஒரு பாதாம் பால் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 25 பாதாம் பருப்பு எடுத்துங்க. அது சுடுதண்ணியில் ஊற போட்டு தோலெல்லாம் எடுத்துட்டுங்க. திரும்பவுமே அந்த தோல் உரித்த பாதாம் சுடுபால் ஒரு அரை கப் அளவுக்கு ஊற்றி நம்ம நல்லா ஊற வச்சுருக்கோங்க. இன்றைக்கி ஸ்வீட்னஸ்க்காக அமுலுடைய இந்த மிட்டாய் மேக் அது யூஸ் பண்ணிக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இங்கே கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கோங்க. அதே போல் 10லேருந்து 15 பல் நம்ம பாதாம் இது மாதிரி நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுக்கிறோம். கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கோம். ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த பாலில் பாதாம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் ஊறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. அதுக்குள்ளே அடுப்பில் நல்ல அடிகனமான பாத்திரம் வச்சு 1 லிட்டர் அளவுக்கு பாலை வச்சாச்சு. பால் நமக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் நல்லா காஞ்சி வரணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கணுங்க. இதில் பால் சுண்ட காயணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் பால் காஞ்சாலே போதுமான அளவு. இது மாதிரி காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பாலில் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பாதாம் பேஸ்ட்டை இந்த பாலில் சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் இதை கிளறிக்கணும். நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த பாதாம் நம்ம 2 தடவை ஊற வச்சுருக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் குங்குமப்பூவும் சேர்த்துட்டுங்க. நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பாதாம் பருப்பையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது எல்லாமே நமக்கு ஒரே டைமில் வெந்து வரணும். நம்ம பாதாமை சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். அதே போல் சுடுபால் ஊற்றியும் ஊற வச்சுருக்கோம். அதனால் நமக்கு சீக்கிரமாக இந்த பாதாம் பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துருக்கறனால நமக்கு வெந்து வந்துடும். நம்மளுடைய குங்குமப்பூ அதே போல் சாப்பிடு பாதாம் எல்லாமே நல்லா நமக்கு குக்காகி நல்ல ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வருதுங்க. இப்போங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா கரைச்சிக்குங்க. அதை இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பாதாம் மில்கில் சேர்த்துக்க போகிறோங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் போல் கிளறிட்டே இருந்திங்கன்னா சீக்கிரமாகவே நம்ம சேர்த்துருக்க அந்த கஸ்டர்ட் பவுடருமே நல்லா அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிங்க நமக்கு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், சூப்பராக நமக்கு கஸ்டர்ட் பவுடரோடு சேர்ந்து பாதாம் மில்க் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில்ங்க அந்த அமுலுடைய மிட்டாய் மீட் யூஸ் பண்ணிக்க போகிறோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில்ங்க நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த அமுல் மிட்டாய் மீட் இருக்குது பாருங்கள், அதை அந்த டின் மொத்தமுமே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். 1 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். அதுக்கு 200 ml இருக்கக்கூடிய இந்த ஒரு டின்னில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோங்க. நம்ம இதில் சுகருமே சேர்த்து பண்ணலாங்க. ஆனால் நமக்கு நல்ல க்ரீமியாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம இது மாதிரி பண்ணோம்னா நமக்கு பாதாம் மில்க் நல்ல க்ரீமியாக கிடைக்குங்க. அதே போல் டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும். இது மாதிரி இந்த மிட்டாய் மேட் கலந்ததுக்கப்புறமாங்க நல்லா எல்லா பக்கமும் கலந்து வர்ற மாதிரி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம இதை பாயில் பண்ணி எடுக்கணும். இது மாதிரி நம்ம செய்கிறதுனால நமக்கு எங்கேயுமே அடிப்பிடிக்காமல் பாதாம் மில்க் நமக்கு நல்ல டேஸ்டியாகவே கிடைக்குங்க. இது மாதிரி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் நம்ம செஞ்சுக்கலாம். நமக்கு ஸ்வீட்னஸ் நிறைய வேணும் அப்படின்னா இங்கே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். சுகர் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதுமான அளவு. அந்த சுகரையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம சேர்த்துருக்க சுகர் நல்லா கரைஞ்சி பாலோடு கலந்து வரணும். நல்லா சுகரு மிட்டாய் மீட் எல்லாமே கலந்து பாலுமே 2-3 கொதி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். இல்லாட்டி நல்லா சூடாகவுமே இதை நம்ம சர்வ் பண்ணலாங்க. நம்மளுடைய சாய்ஸ் தான். நம்ம சூடாக குடித்தாலும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் சில்லுன்னு வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய 1-2 ஐட்டத்தை வச்சு தான் நம்ம இந்த பாதாம் பால் ரெசிபி பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இதே அளவுகளுடன் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நிச்சயம் பிடிக்குங்க. குழந்தைங்க அடிக்கடி உங்களை செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு இந்த பாதாம் பால் ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தி மஸ்ட் ட்ரை ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
எல்லாருக்கும் வணக்கங்க.